ஸோ வணக்கம் பசங்களா. நம்ம பயாலஜி எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் ஃபார் த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டுருக்கு 27th நம்ம லாஸ்ட் பயாலஜி எக்ஸாம் எடுக்க போகிறோம். என்ன தான் பயாலஜி எக்ஸாம் சிபிஎஸ்சி பேஸ் பண்ணி நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எப்படிலாம் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்னதாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதேமாரி தான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த 4 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு சொன்ன மாதிரி இதுக்கும் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சராக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்தை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுக்க என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் வித் ஆன்சர் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் அண்ட் 5 மார்க் வித் 1 மார்க் கொஸ்டின்ஸோட சேர்ந்துருக்கு. யாருக்கு? சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட் வந்து வீடியோவில் ப்ரெசென்ட் இருக்குது. இந்த லிங்க் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது ஒரு விஷயம் தான், ரிவைஸ் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு கரெக்டான எக்ஸாம்ஸ் கரெக்டாக எழுத முடியும். ஒன்றும் நம்ம ரிவிஷன் கரெக்டாக பண்ணலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸே இருக்காது, முக்கால்வாசி கான்ஃபிடன்ஸே இருக்காது. ஸோ ரிவிஷன் தான் நமக்கு நல்ல கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி இல்லை ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறமா கிளாஸ் ரிவிஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த பிடிஎஃப் என்ன பண்றீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா, ஸோ இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, போன 4 வருஷத்துல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சிபிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இதுல வந்துட்டு கொஸ்டினும் இருக்கு வித் ஆன்சரும் இருந்துட்டு. ஓகேவா, ஃபார் லாஸ்ட் 5 இயர்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ எங்க சார் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி சார் போறது, எங்க சார் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கோங்களேன், ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே ஓடிட்டு இருக்குமா, அந்த வீடியோட கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, இங்க நம்ம மோர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டயக்ராம் பேஸ் பண்ணி என்சிஆர்டி தான் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு டயக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம், செஷன் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜுக்கு நீங்கள் உள்ள போவீங்க. அட்லீஸ்ட் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு டவுன்லோட் ஆகிற போகுது. ஓகேவா, ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு கடைசி நிமிஷம் ரிவிஷன் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஓகேங்களா, ஏன்னா இதில் லாஸ்ட் 4 இயர்ஸ் பேப்பர் இருக்குது வித் ஆன்சர் அண்ட் கொஸ்டின் 2 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி 4 மார்க்கும் சரி 5 மார்க்கும் சரி இன்க்ளூடிங் 1 மார்க் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு இந்த 4 வருஷத்தில் அப்படின்றத வந்து நீங்கள் ஜஸ்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றதை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு. ஓகேவா, ஸோ மறக்காமல் போயிருங்க. ஸோ 27ஆம் தேதி நமக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்கு. ஒன்ஸ் 27ஆம் தேதி பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அடுத்த நீட் இருக்கு. ஸோ நீட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம நீட்டுக்கான நம்பிக்கை கிராஷ் கோர்ஸும் இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸும் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த லிங்கை ஜாயின் பண்ணுங்க. வேறு நீங்கள் வந்துட்டு அந்த டிஸ்கஷன்ல இருந்து பார்த்துட்டுக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இல்லை நான் ஆன்லைன்லேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆஃப்லைன்லேயே போயிடுறேன் அப்படின்றது பேசும்போது ஆஃப்லைனில் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் டெஃபினெட்லி கோனா பூஸ்ட் யுவர் மார்க். மறந்துடாதீங்க. ஓகேவா, மறுபடியும் சந்திப்போம். பாய்.